கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்கள் பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. திமுக எம்பி கதிர் ஆனந்த் 2ஆம் முறையாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். காட்பாடியில் நடந்த சோதனை தொடர்பாக சம்மனை அடுத்து நேரில் ஆஜராகி விளக்கம். கோவையில் ஐடி நிறுவன வேலை திடீரென பறிபோனதால் தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு குவிந்த ஊழியர்கள். கிராஜுவிட்டி, 1 மாத சம்பளம் மற்றும் தங்களது கல்விச் சான்றிதழ்களை பெற்றுத் தருமாறு கோரிக்கை. மதுரையில் மெட்ரோ ரயில் சேவையை மேலூர் வரை நீட்டிக்க கோரி வழக்கு. தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்தல். திருப்பூரில் மேலும் 15 வங்கதேசத்தினரை படித்து காவலர்கள் விசாரணை. இதுவரை 83 பேர் கைதாகியுள்ள நிலையில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளார்களா என விசாரணை. திராவிடம்தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். விழுப்புரம் மாவட்டத்தில் 21 இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேச்சு. திராவிடம்தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு, அது இனியும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித்தை கைது செய்தது என்ஐஏ. சென்னையில் தங்கி ஓட்டுநராக பணியாற்றிக் கொண்டே ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்க முயன்றதாக குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க 39 எம்பிக்களும் அழுத்தம் தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இலங்கை அரசுடன் பேசி மத்திய அரசு நிரந்தர தீர்வு காணவும் வலியுறுத்தல். பூத் கமிட்டி வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க விஜய் உத்தரவு. பூத் கமிட்டி உறுப்பினர்களை நிர்வகிக்கும் வகையில் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு பலியிட தடை கோரிய வழக்கு. பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரணை என உயர்நீதிமன்ற கிளை அறிவிப்பு. ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடி அன்பரசன் வெட்டி கொலை. கோழிச்சண்டையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணம் என விசாரணையில் தகவல். கூட்டணி இல்லாமல் சேலத்தில் போட்டியிட்டால் 8 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். பாமகவினருடனான சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பேச்சு. பஞ்சாபில் தாக்குதலுக்குள்ளான தமிழக கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். துணை முதலமைச்சர் தலையிட்டதால் பாதுகாப்பாக மீண்டதாக பேட்டி. டெப்டி சிஎம் பேசினதில் டக்குன்னு வந்தவங்க ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் போனால் போதும்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. சேலத்தில் மனைவி மற்றும் மகளுடன் வெள்ளிப்பட்டறை உரிமையாளர் தற்கொலை. வீடு கட்டவும் தொழில் நடத்தவும் அதிகமான கடன் வாங்கியதால் தற்கொலை என தகவல். கேரளாவின் கோழிக்கோட்டில் மாணவர்கள் இடையே கடும் மோதல். மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் பலர் காயம். உத்தரப்பிரதேசத்தில் லட்டு திருவிழாவில் மேடை சரிந்து விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயம். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் சென்னை மற்றும் மயிலாடுதுறையில் 16 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். இதில் சென்னையில் பணிபுரிந்து வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அமீர், நஃபின், ஃபாசித், ஃபைசல், இம்ரான், ஃபைசர் அலி ஆகியோர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஐஎஸ் அமைப்பிற்கு ஆட்கள் திரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருமுல்லைவாசலில் உள்ள அமீர், நஃபின், ஃபாசித், ஃபைசல், இம்ரான், ஃபைசர் அலி ஆகியோரின் வீடுகளில் இன்று காலை முதலே தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர்.
இதேபோன்று அவர்களது உறவினர்களுக்கு சொந்தமான 9 இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் மத்திய அதிகாரிகள் முக்கிய ஆவணங்கள், மடிக்கணினி, பென்டிரைவ், CD உள்ளிட்டவற்றை கைப்பற்றியதாக தெரிவித்தனர். ஒரே நேரத்தில் 15 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோன்று சென்னை புரசைவாக்கத்தில் வசித்து வந்த IS ஆதரவாளர் அல்பாசித்தின் வீட்டிலும் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அவரை கைதும் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித் கடந்த 8 மாதங்களாக சென்னையில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்தது தெரியவந்துள்ளது. பஞ்சாபில் கபடி போட்டியின் போது தாக்குதலுக்குள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் பாதுகாப்பாக சென்னை திரும்பினர். வட மாநிலங்களில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் போது பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக வீராங்கனைகள் கவலை தெரிவித்தனர். பஞ்சாப் மாநிலம் பதின்டா பகுதியில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான கபடி போட்டியில் பங்கேற்க தமிழ்நாட்டிலிருந்து அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியினர் கலந்து கொண்டனர். இதில் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போட்டியிலிருந்து வெளியேறிய தமிழ்நாடு வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்கள் இன்று காலை ரயில் மூலம் சென்னை திரும்பினர். தங்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக வீராங்கனைகள் கூறினர். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் போனால் போதும்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அமுச்சு விட்டாங்க. ஃபுட்டுலேருந்து எல்லாமே அகாமடேஷன்லேருந்து எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஒவ்வொரு முறை வடமாநில விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் போதும் தமிழ்நாட்டிற்கு எதிராகவே போட்டியை நடத்தும் அமைப்புகள் செயல்படுவதாகவும் தமிழ்நாடு வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாகவும் அன்னை தெரசா பல்கலைக்கழக கபடி அணியின் பயிற்சியாளர் கலையரசி குற்றம் சாட்டினார். இது ஒரே டோர்னமெண்ட். இப்போ நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண குருகாசி யூனிவர்சிட்டி போன தடவையும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அவங்க தான் எடுத்திருந்தாங்க. அங்கே தான் நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவையும் அவங்களே தான் எடுத்திருக்காங்க. போன தடவை அவங்க டீம் வின்னர், இந்த தடவையும் அவங்க டீம் வின்னர். அப்போ ஒரே ஆளுக்கு எதுக்கு அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்கணும்? ஏஐல இருந்து ஜோன் வைஸ் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் சார். நார்த்துக்கே அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்காம நம்ம சவுத்ல எடுக்கலாம். ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள். வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று 2ஆம் நாளாக கள ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரி வரை முதலமைச்சர் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதலமைச்சரை பார்த்த மகிழ்ச்சியில் மாணவிகள் அப்பா என்று வாஞ்சையோடு அழைத்தனர். தொடர்ந்து ஜானகிபுரம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி மணிமண்டபம் மற்றும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 21 தியாகிகளின் மணிமண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 21 தியாகிகளின் குடும்பத்தினரோடும் முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பின்னர் அதே பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சாத்தனூர் அணையின் உபரி நீரை நந்தன் கால்வாய்க்கு கொண்டு செல்ல 304 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். தளவானூர் அணைக்கட்டு 84 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும். கானை கோலியனூர் பகுதியில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். பம்பை ஆற்றின் கரையோரம் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். திட்டங்களுக்கு நிதி ஒன்றுதான் தடையாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் அதனை சரி செய்வதுதான் திமுக ஆட்சியின் கடமை என்றும் தெரிவித்தார்.
மக்களுக்கு நன்மை செய்தால் எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்காது என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம். இது திராவிட கருத்தியல். எந்த சூழலையும் சமரசம் செய்யாம செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம். என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதையும் செய்வதில்லை, தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்றேன். திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு. திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு. வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போறாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால, பேரறிஞர் அண்ணாவால, தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல்.